காட்ஜிலா வெர்சஸ் காங் திரைப்படத்துக்கு அஃபிஷியலா அந்த கதைக்களத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு கதைக்களத்த காட்ஜிலா டொமினியன் அப்படிங்கிற ஒரு கிராஃபிக் நாவலா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதில வந்து நம்ம காட்ஜிலாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நெறைய கதைகள் போகும். ஸோ, அதில வந்து ஒரு மான்ஸ்டர் கூடய மோதுறத நம்ம ஒரு எபிசோடா பார்க்கலாம். அந்த வகையில இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது காட்ஜிலா வெர்சஸ் சில்லா. அண்ட் ஹாய் கைஸ் அண்ட் நான் உங்கள் ரெக்ஸில் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் ஜாயின் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட இன்ஸ்டா ஐடி இதுதான். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். காட்ஜிலா சவன்னா ஜார்ஜியாங்கிற பகுதியை நோக்கி பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அங்கேருந்து ஏதோ ஒரு விஷயம் அது வந்து இம்பேலன்ஸாக நடக்க போகுதுங்கிறத காட்ஜிலா டிடெக்ட் பண்ணிருச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த இடத்துல யூஎஸ் கோஸ்ட் கார்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சில்லாங்கிற இந்த ஒரு மான்ஸ்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு மான்ஸ்டர் வந்து ஆல்ரெடி காட்ஜிலாக்கு பவ் பண்ண தலை வணங்கின மான்ஸ்டர். இது வந்து கிடோராவுடைய காலுக்கு எழுந்திருக்கும் கிங் ஆஃப் த மான்ஸ்டர் படத்தில். பட் இருந்தாலும் காட்ஜிலா அவரை தோக்கடிச்சிட்டாருங்கிறதுக்கப்புறம் காட்ஜிலாவை கிங்காக ஏற்றுக்கிட்ட இந்த ஒரு மான்ஸ்டர் இப்போது என்னதான் இருந்தாலும் தனக்கு பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அதுக்கான பசியை தேடி அதுக்காக ஒரு நியூக்ளியர் பாம் பார்த்திங்கன்னா இந்த கடலோர அடியில் இருக்கிறத கண்டுபிடிச்சி அதை சாப்பிட்றதுக்காக இந்த ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கு. இந்த ஒரு மான்ஸ்டரோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதுக்கிட்ட 6 கால்கள் அப்புறம் வாய் கிட்ட ஒரு டென்டக்கிள்ஸ் மாதிரியான ஒரு பொருட்கள் இருக்கும். அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பைடரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி வரைஞ்ச ஒரு மான்ஸ்டர் தான். எல்லா மான்ஸ்டரும் ஒரு ரியல் லைஃப் அனிமலை வச்சு தான் எடுத்திருப்பாங்க. அண்ட் இதுவும் ஒரு ஃபீமேல் மான்ஸ்டர் தான். என்னங்க காஜில் ஒரு பொம்பளை பிள்ளைகளையாக சண்டை போயிட்டுருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. மான்ஸ்டர் தான். அண்ட் இது வந்து எந்த மாதிரியான ஒரு நல்ல மான்ஸ்டரும் கிடையாது, கெட்ட மான்ஸ்டரும் கிடையாது. அதுக்கு இப்போ பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட வருது. இப்போது அந்த நியூக்ளியர் பாம்பு இது ஏதாவது பண்ணிச்சுன்னா அது வந்து கடலுக்கும் கேடாகும், அது ஒரு நிலத்து ஓரமாக இருக்கிறதுனால மக்களுக்கும் கேடாகும்னு சொல்லிட்டு தான் காட்ஜிலா இங்கே ஒரு விஷயம் இம்பேலன்ஸாக நடக்குதுங்கன்னா காட்ஜிலா அங்கே இருக்கும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக இப்போ சில்லா கூட சண்டைக்கு போக போகுது. பசி கண்ணை மறைக்கும் எட்ரா ஸ்டிக்கர்ஸுங்கிற மாதிரி நம்ம சில்லாவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி நிற்கிறது ஒரு கிங் காட்ஜிலாங்கிறதையும் மறந்துட்டு, ஏன்னா அதுக்கு பசி இருக்குது, இப்போ அதை சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சண்டைக்கு காட்ஜிலாக்கிட்டேயே வருது. காட்ஜிலாக்கும் சில்லாக்கும் இந்த ஒரு கடலோர பகுதியில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அதே சமயம் இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் சாதாரண பொதுமக்களும் பார்த்திங்கன்னா இது பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்டு அவங்க கண்ணெதிர மிகப்பெரிய ஹியூஜ் டைட்டன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட இந்த சில்லா வந்து காட்ஜிலாவை கெட்டி பிடிச்சிட்டுச்சு. சில்லாவோட பிளானே அது அப்படியே காட்ஜிலாவோட தலைக்கு மேலே முதுகு பகுதியில் அதோட 6 காதுகளையும் சர்ற மாதிரியாக காட்ஜிலாவோடைய தோல் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு உங்களுக்கே தெரியும். அதுலேருந்து ரத்தம் வர அளவுக்கு அது குத்தி உள்ளே திணிச்சிருச்சு. அண்ட் தன்னுடைய வாயிலிருந்து அந்த டென்டக்கல்ஸை வச்சு காட்ஜிலாவோடைய அந்த வாய்ப்பகுதி மொத்தமாக மூடுறதுக்காக அது ரிலீஸ் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட காட்ஜிலாவோடைய முதுகு மேலேயே அந்த சில்லா அதோட உடம்பு மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அண்ட் காட்ஜிலா பக்கத்தில் ஒரு கார்கோ ஷிப் இருக்கிறதையும் கவனிக்குது. அதே சமயம் அதோட தோல் பட்டையில் பார்த்திங்கன்னா அந்த சில்லா நண்டு மாதிரி ஃபுல்லாக கிராப் ஆகி ஓட்டிகிட்டு இருக்குது. அதை எப்படியோ பின்னாடி தள்ளி அதுக்கிட்ட ஸ்ட்ரெயிட் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அப்பயும் நம்ம சில்லா பார்த்திங்கன்னா விடாமல் அதோட டென்டக்கிள்ஸை வச்சு அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்குது. காட்ஜிலாவோட அட்டாமிக் பிரெத் விடுறதுக்கான அந்த ஒரு சான்ஸையே கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை சில்லா. ரொம்பவே பெர்ஃபெக்டாக அதோடைய அந்த அட்டாக்கிங்லாம் இருந்தது. அண்ட் இப்போ டென்டக்கிள்ஸை வச்சு அதோட வாயவே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுச்சு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா என்னதான் இருந்தாலும் அவர் கிங்கு. ஸோ அடுத்த செகண்டே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி விட்டார். பக்கத்தில் இருந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கேஜ் அது மாதிரி இருக்குது. ஸோ அதில் சில்லாவை தள்ளி விடுறது மூலமாக அது பர்ஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட அது எரியவே ஆரம்பிச்சிருது. சில்லா கிட்டத்தட்ட பாதி கருகிற ஸ்டேஜுக்கே உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா அது சிக்கன் 65 இருக்கும். பட் காட்ஜிலா அது லிட்டரலாக தூக்கி எரிஞ்சு திருப்பி தண்ணிக்குள்ளே காப்பாற்றி விட்டுருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து அது தப்பு பண்ணக்கூடாது தான், அதுக்குன்னு சாவடிக்கணுங்கிற மைண்ட் செட் இல்லை போல. அங்கேருந்து தண்ணியில் விழுந்த அந்த சில்லா எப்பாடா தப்பிச்சோண்டா சாமிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டே ஓடி இருக்கும். ஏன்னா அரை உயிரில் பாதி கருகின உடம்போடு அது பார்த்திங்கன்னா தண்ணியில் பயங்கரமாக நீந்தி போயிடுச்சு. பட் காட்ஜிலா அதை பார்த்துட்டு தான் இருக்கார். அது ஒரு நினச்சா திருப்பி போயிட்டு ஃபாலோ அடித்து சாவடிச்சிருக்கலாம். பட் அவர் இன்டென்ஷனாக தானே தூக்கி போட்டிருக்காருங்கிறதுனால தான் விட்டுட்டார். பட் அவருக்கு அடுத்த இன்னொரு வேலை வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு இன்னும் இம்பேலன்ஸுங்கிறது முடியலை. இன்னும் பல மான்ஸ்டர்கள் பல இடத்துல தொலை கொடுத்துட்டே தான் இருக்கார். ஸோ காட்ஜிலா அதுக்கான வேலையை திருப்பி தொடர ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்மளும் தொடரும் போட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் அதை பார்ப்போம். அப்புறம் எப்படி நல்லா சொன்னேன் நான்.
ஸோ நல்லா சொன்னேன்னா நல்லா சொன்னேன்னு சொல்லுங்கள், நல்லா சொல்லலனாலும் பரவாயில்ல, நல்லா சொன்னேன்னு சொல்லுங்கள். லைக் நான் என்னுடைய மிஸ்டேக் திருத்திக்கிறேன். ஏதாவது நான் தவறா சொல்லியிருந்தாவும் மாற்றி சொல்லிட்டேனாலும் சொல்லுங்கள். லைக் நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஹேர் அண்ட் எக்ஸ்போர்ஸ் உங்களோட சப்போர்ட் தான் முக்கியம். டாடா பை பை.